எப்பயுமே நம்ம வளரணும் தான் நினைக்கிறோம், இன்னொருத்தங்க அழியணும்னு நினைக்கக்கூடாது. எப்போ நம்ம இன்னொருத்தங்க அழியணும்னு நினைக்கிறோமோ அப்பவே நமக்கு அழிவு ஆரம்பிச்சிடும். சிரிப்பு தான் வருது. என்ன அதிமுக எவ்வளோ பெரிய இயக்கம், எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, பூத்துக்கே ஆள் இல்லாத நீங்க அழிச்சிருவேன்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு கூட்டம் வரதே நீங்க கவனிக்கவே இல்லையா, இல்லை எப்படி அது? கமலஹாசன் சாரு கூட தாங்க கூட்டம் வந்துச்சு. எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவே டிடிவி பக்கம் வருங்கிறாங்க. யாருங்க டிடிவி? அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அண்ணாமலை சொல்லுவாருங்க. அப்போ டிடிவி அப்பே கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாபெரும் தலைவர் தானே. நான் வந்து யாரு, நீங்க வாரிசு அரசியல்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு தகரடப்பாவை தூக்கிட்டு வந்தவர். தகரடப்பாவை அப்படி தூக்கிட்டு வந்தவர் இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சார தேனிக்கு போயிட்டு வர ஹெலிகாப்டர்ல போயிட்டு வர்றாரு. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? லாஸ்ட் டைம் அவங்க என்ன வாங்கினாங்க இதுதான் நமக்கு தெரியும். இந்த டைம் அவங்க என்ன வாங்குறாங்கன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம். பூத்து கால் இல்லை ஃபேக்ட். இவங்க இதுக்கு முன்னாடி நோட்டா கூட ஃபைட் பண்ணிருந்தாங்க ஃபேக்ட். அண்ணாமலை வந்து சீட்டு வாங்கினா எப்படியே ஜெயிக்க வைங்கன்னு வந்து கும்பிட்டு குறுங்கி நின்று இருந்தாரு ஃபேக்ட். இது வரைக்கும் இந்த தொகுதியில் அந்த 3 தேர்தலாக பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தான் எம்எல்ஏ வச்சிருக்கோம் ஃபேக்ட். எம்பியில் தோத்துருக்கீங்க ஃபேக்ட். கைத்தறி கொண்டு பண்ணல, விசைத்தறி கொண்டு பண்ணல, இங்க மில்லுக்கு எதுவுமே பண்ணல. ஒரு எம்பியா இல்ல சார். அதான் நான் சொல்றேன், அவரோட நோக்கம் எம்பி ஆகிறது தான், மக்களுக்கு சர்வ் பண்றதுல. எந்த இடத்துல மக்களை பிரிச்சு ஒரு கட்சி வளரணும்னு நினைக்குதோ அந்த கட்சி நாட்டுக்கு அழிவு மட்டும்தான். ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு ஒரே வீடியோல ராகுல் காந்தியோட வீடியோ திமுக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ஒரு வைரலான விஷயமா இந்த he can do better அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ட் டைம் பாலிட்டிஷியன் மாதிரி திடீர்னு வர வேண்டியது, அப்புறம் திடீர்னு பிக்சர்லேயும் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு வர வேண்டியது. காங்கிரஸ் வந்து இண்டிவிஜுவலா இன்னும் பலமாகணும்னு நான் சொல்றேன். கட்சி நல்லா பலமாகி நல்லா சண்டை போடணும் அப்படிதான் நான் சொல்றேன். ஒரு கம்பெனிக்கே மோனோபோலி இட் இஸ் நாட் குட். இன் பாலிடிக்ஸ் மோனோபோலி, டியோபோலியே குட் கிடையாது. மேபி இவங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டரா வருவாங்க நாங்க. பட் உங்கள்கிட்ட ஒரு கூட்டணியே இல்லையே. நேஷனல் வைட்லயும் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலையும். என்ன பிரயோஜனம் சார்? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எங்கேயுமே எங்க எம்பிக்கள் பண்ண சாதனைகளும் அவங்க பண்ண ஒர்க்குன்னு சொல்லி ஓட்டே கேட்கல. ஏன்னா எதுவுமே அப்படி இல்லை. இன்னைக்கு உதயநிதி ஒத்த செங்கல் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு தவிர வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கோவை தொகுதியின் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய திருமிகு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். களம் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஃபேவரா இருக்குங்க. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? மெயினா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல இருக்கிற அதிருப்தி தான். மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி அலை இருக்கு. அதை திமுக ரியலைஸ் பண்ணலான்னு தெரியல. அதிமுக ஆட்சி என்ன நல்லா இருந்துச்சு. 3 வருஷமா அவங்க பெருசாக திட்டங்கள் எதுவும் வரல. விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, தண்ணி வரி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, இந்த மாதிரி இபி பில்லு எல்லாமே ஏற்றிட்டாங்க. அதனால ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால அது அதிமுக சைடு ரொம்ப ஃபேவராக இருக்குது. எடப்பாடி அண்ணா இருந்தப்ப நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கலி மற்ற விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு யார் இந்த சிங்கை ராமச்சந்திரன்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களை பற்றி சொல்லுங்களேன். கோயம்புத்தூரில் பிறந்து ஸ்கூலில் பர்க் ஸ்கூலில் படித்து பிஹெச்டி பாலிடெக்னிக்கில் முடிச்சு, அப்புறம் பிஹெச்டி டெக்கில் பிஇ முடிச்சு, ஒரு 3 வருஷம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் சேல்ஸ் ஹெட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஐஏஎம் அஹமதாபாத்தில் எம்பிஏ முடிச்சு, நல்ல சம்பளத்தில் அந்த வேலை வேணான்னு கட்சிக்காக ஒர்க் பண்ணணும்னு வந்து இது வந்து என்னோடய கரியர் சைடு. 1973 அப்பா வந்து கட்சியில் சேர்ந்தார். 51 வருஷம் முன்னாடி ஒரு பேசிக் வட்ட செயலாளராக இருந்தப்போ கூட போய் புரட்சித் தலைவர் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி புரட்சித் தலைவர் தான் வந்து அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் புரட்சித் தலைவர் நான் பிறந்து 13 நாளில் இறந்துறாரு. புரட்சித் தலைவி அம்மா ஆகிட்ட அப்புறம் எடுத்துகிட்டு போனோன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் வச்சார். அவர் பேரே உங்கள் பையனுக்கு வைக்கிறேன். நான் புரட்சித் தலைவி அம்மா தான் எனக்கு ராமச்சந்திரன் பேர் வச்சாங்க. அப்பா இறந்து இந்த வருஷத்தோட 25 வருஷம் ஆகுது. நாங்கள் கட்சிக்கு விசுவாசமாக அப்போ இருந்து கடுமையாக உழைச்சிட்டு வரோம். அம்மா மாநில செயலாளராக ஐஎம் அஹமதாபாத் போய் சம்பளத்தை விட்டுட்டு இங்கே அம்மாவுக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா மாநில செயலாளராக ஐடி விங்கில் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ இருந்து பணியாற்றிட்டு வரோம். இன்றைக்கி எம்பி தொகுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னுடைய அரசியல், இது என்னோடய ஃபேமிலி. அது இல்லாமல் நான் வந்து எம்பிஏ முடித்ததுக்கப்புறம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி நானாக ஆரம்பித்து கம்பெனி வச்சு தொழில் பண்ணி வந்து என்னோட வருமானம், என்னோட தேவைகளை நான் பார்த்துக்கிறேன். கோவை தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதியாக எல்லாராலையும் கவனம் செலுத்தி பார்க்கப்படுற தொகுதி. காரணம் என்னன்னா, போன அசம்பிளியில் திமுக சற்று பின்வாங்கி இருந்த ஒரு பகுதினா கொங்கு மண்டலம், அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னா கொங்கு மண்டலம்ங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வாக்கு சதவீத அடிப்படையிலும் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான காரணம், தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கப்படுது. ஸோ ஃபைட் திமுக வர்சஸ் பாஜக இருக்குமா, இல்லை அதிமுக வர்சஸ் பாஜக இருக்குமா, இல்லை திமுக வர்சஸ் அதிமுக தான் ஃபைட்டா? திமுக வர்சஸ் அதிமுக தான் ஃபைட். ஏன்னா களத்தில் நான் பாஜகவை பார்க்கல. ஏன்னா ஒரு வைப்ரண்ட்டாக ஆளுங்க வந்து
நாங்கள் களத்துக்கு போய் அவங்க களத்துக்கு வந்து அந்த சண்டைங்கிறதுல சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறேன். ஒரு டேட்டா பாயிண்ட் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் பீப்புள் இன் இந்தியா அவங்க தான் வந்து மொபைல் அதெல்லாம் ஆக்டிவாக பார்த்து கன்சியூம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட சோஷியல் மீடியாவை நம்பி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாருங்க அதிமுகவே காணாம போகும், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்க உழைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க, தோல்வி பயத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறது. எனக்கு சிரிப்பு தான் வருது. 3 வருஷம் தான் ஆட்சி கட்சிக்கு வந்து போய் கரூரில் சால்வை போட்டு விஜய் பாஸ்கரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஜெயிக்க வைங்கன்னு சொன்னாங்க. போன தடவை 4 எம்எல்ஏக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்காக இங்கோட தான் வந்து ஜெயித்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட முதல் கூட்டம் மோடி அவர்கள் வந்தப்போ நடந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி கூப்பிடாமல் நாங்கள் இனி வருவோமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்து அப்புறம் நாங்கள் வரமாட்டோங்கிறது பல தடவை சொல்லி புரிஞ்சிக்காமல் அப்புறம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே கூப்பிட்டாங்க. கடைசி நேரம் வரைக்கும் எங்கள் வரணும்னு நினச்சாங்க. நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் உறுதியாக வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ட்ராமாக்காக சொல்கிறேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன அதிமுக எவ்வளோ பெரிய இயக்கம், எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, பூத்துக்கே ஆள் இல்லாதீங்க அழிச்சிடுவேன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று சொல்கிறேன், பூத்துக்கு ஆள் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், எப்பயுமே நம்ம வளரணும்னு தான் நினைக்கிறோம், இன்னொருத்தவங்க அழியணும்னு நினைக்கக்கூடாது. எப்போ நம்ம இன்னொருத்தவங்க அழியணும்னு நினைக்கிறோமோ அப்போவே நமக்கு அழிவு ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாட் வி கிவ் இஸ் வாட் வி கெட். அதை நான் ஆழமாக நம்புறேன். நம்ம இன்னொருத்தவங்களுக்கு என்ன அலைகளையும் என்ன செயல்பாடுகளையும் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். அதிமுக அழியணும்னு அவர் எப்போ நினைக்கிறாரோ அந்த நொடியிலிருந்து அவரும் பாஜகவும் அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை, இப்போ இங்கே பாஜக பூத்துக்கே ஆள் இல்லைங்கிறீங்க. பிரதமரோட ரோட் ஷோ, அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் பார்க்குற கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று இங்கே ஒரு மகளிர் பேரணி ஒன்று நடத்தியிருக்காங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. பாஜகவுக்கு கூட்டம் வரதே நீங்கள் கவனிக்கவே இல்லையா? இல்லை எப்படி அது? கமலஹாசன் சாரு கூட தாங்க கூட்டம் வந்துச்சு. எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு, ஓவரால் எவ்வளோ சதவீதம் வாங்கினாங்க, அதெல்லாம் இருக்கலைங்க. அதை பார்க்கணும்ல. கூட்டம் அப்படிங்கிறத வச்சு மட்டும் நம்ம வந்து வாக்கு அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. மக்கள் வந்து போகலாம். அதுவும் கூட்டம் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இவங்க கூட்டம் நான் விசாரித்த வரைக்கும் பல இடம் சைடு ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். ஒரு மண்டபத்தில் ஒரு 400 பேர் வச்சுக்கிறாங்க, சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து வெளியூருக்காரங்களும் தங்க வச்சுருக்காங்க. முதல் பாயிண்ட்டுக்கு 200 பேர், 2வது பாயிண்ட்டுக்கு 200 பேர் இப்போ இறக்கிட வேண்டியது. 3வது பாயிண்ட்டுக்கு இவர் பேசிட்டு 2வது பாயிண்ட்டில் ஒரு பேசும்போது முதல் பாயிண்டால் 3வது பாயிண்ட்டுக்கு இப்படி தான் கூட்டம் சேர்த்துறாங்க. அந்த ஊருக்கு நான் சொன்னேன், சூலூரில் ஒரே நாளில் ஒரு 20,000 பேர் சந்திச்சேன், 70 பாயிண்ட்டு. பல இடத்துல ஒரு 15,000 பேர் சந்திச்சேன், ஒரு 40-50 பாயிண்ட்டு. அதெல்லாம் அந்த லோக்கல் மக்கள், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கூட்டம் சேர்றது. ஒரு மாதிரி கூட்டம் காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக எவ்வளோ வாக்கு சதவீதம் தான் வாங்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? இல்லை, நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன்லாம் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் அவங்க என்ன வாங்கினாங்க இதுதான் நமக்கு தெரியும். இந்த டைம் அவங்க என்ன வாங்குறாங்கன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறை சொல்ல மாட்டேங்க. இவங்க குறைவு, இவங்க பேடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பூத்து கால் இல்லை, ஃபேக்ட்டு. இவங்க இதுக்கு முன்னாடி நோட்டா கூட ஃபைட் பண்ணிருந்தாங்க, ஃபேக்ட்டு. 20-25 வருஷமாக எம்எல்ஏ இல்லை, எங்களோட சேர்ந்து எம்எல்ஏக்கு வந்தாங்க, ஃபேக்ட்டு. அண்ணாமலை வந்து சீட்டு வாங்கினா எப்படியா ஜெயிக்க வைங்கன்னு வந்து கும்பிட்டு குறுங்கி நின்று இருந்தார், ஃபேக்ட்டு. இதெல்லாம் மாற்றவே முடியாது. இதெல்லாம் சப்ஜெக்டிவ் டு டிஸ்கஷனே கிடையாது. இதெல்லாம் ஃபேக்ட், எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ஸ். இல்லை, இன்னொரு பக்கம் அஇஅதிமுக இது வரைக்கும் இந்த தொகுதியில் கடந்த 3 தேர்தலாக பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தான் எம்எல்ஏ வச்சிருக்கோம், ஃபேக்ட்டு. எம்பியில் தோத்துருக்கீங்க, ஃபேக்ட்டு. எம்பியில் தோத்துருக்கோம், ஆமாம் இல்லைன்னு சொல்லி. அப்போ இதே மாதிரி இது ரிப்பீட் ஆகாது. யாருங்க அப்போ யார் இங்கே வேட்பாளராக இருந்தா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இங்கே கூட யார் வேட்பாளராக இருந்தா? உங்கள் கூட பாஜக அதனால தான் நீங்கள் தோத்தீங்களா? இன்னும் ஒரு பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் பாஜகனால தான் நான் தோத்தேங்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இல்லை, உண்மைதாங்க. பாஜக வந்து ஏற்றுக்கல தமிழக மக்கள். பாஜக வந்து சுத்தமாகவே ஏற்றுக்கல. அவங்களோட அரசியல் சித்தாந்தங்கள் இங்கே ஈடுபடலன்னு சொல்லி. இப்போ இங்கே ஃபைட்டாக அப்போ நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய திமுக வேட்பாளர் பலசாலின்னு நினைக்கிறீங்களா? அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் யாரை வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தாரோ கட்சிக்குள்ளே, அப்படி ஒருத்தர். அவர் கொஞ்சம் அமைதியாகவே இருப்பார், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன்கிற ஒரு பேர் இருக்குது. திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிற. நாங்கள் வேட்பாளரை பார்க்கறத தாண்டி திமுகவை எதிரியாக பார்க்குறோம். திமுக ஃபைட் கொடுக்கும், நம்ம ஃபைட் கொடுக்குறோம், அப்படி தான் பார்க்கணும். இது அதிமுகவுக்கும் திமுகக்கான போட்டி. சிங்கை ராமச்சந்திரனுக்கும் ராஜ்குமார் அவருக்குமான போட்டி கிடையாது. அதிமுகவும் திமுக சண்டை போடுது, அப்படி தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வேட்பாளரே பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்போதும் நான் கேண்டிடேட் கிடையாது, எஸ்பி வேலுமணி தான் கேண்டிடேட்னு நினச்சி ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. என்ன நிறுத்துறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு குச்சியை நிறுத்தியிருந்தால் கூட எங்கள் கழக தொண்டர்கள் இதே மாதிரி தான் ஆலோசிச்சிருப்பாங்க. அதுதான் அதிமுக, அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பேசும்போது இல்லை செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல. நான் வந்து யாரு, நீங்க வாரிசு அரசியல்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு தகரடப்பாவை தூக்கிட்டு வந்தவர், கஷ்டப்பட்டு முன்னேறினவர். அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அவரை தான் சொன்னார், தகரடப்பாவை தூக்கிட்டு நான் வந்தேன், ஒரு சைடு நான் பிடிச்சேன், இன்னொரு சைடு எங்கள் அப்பா பிடிச்சாருன்னு சொன்னார். அவருக்காவது இன்னொரு சைடு பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தாங்க, எனக்கு யாருமே இல்லை. நானாக தான் வந்தேன். நான் தகரடப்பாலாம் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வரல. நார்மலாக ஒரு பேக்கை மாட்டிட்டு வந்தேன் கிளாஸுக்கு.
பிஹெச்சிக்கு வரும்போது. ஒன்று. இன்னொன்று அவர் ஏதோ 76 ஏக்கரா என்னமோ இருக்குது பாரம்பரியமானு சொன்னாங்க. அப்படி இருக்கிறவங்க ஏன் தகர டப்பாவை தூக்கிட்டு வரணும்னு எனக்கு தெரியல. 2. 3வது தகர டப்பாவை அப்படி தூக்கிட்டு வந்தவர் இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சார தேனிக்கு போயிட்டு வரக்கு ஹெலிகாப்டரில் போயிட்டு வர்றாரு. அது கட்சி காசு சார். கட்சி காசுனாலுங்க கட்சி தான் கொடுக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இப்போ போகிற இடத்துலலாம் எவ்வளோ செலவாகுது, எத்தனை மீட்டிங் போகிறாங்க எல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம். பூத கண்ணாடி வச்சு பாருங்கள், பூத கண்ணாடி வச்சு பாருங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. இருக்குல்லே அதிகமாக செலவு அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தாலே விசிபிளாக தெரியுது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த வே லைஃப் ஸ்டைலு, பின்னாடி வர கார் முன்னாடி வர கார், இதெல்லாம் பர்சனல். நான் அதில் தலையிடல. அப்போ நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். தகரடப்பா அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து பாஜக இங்கே பொருட்படுத்த தகுந்த அளவுலேயே வளரல, பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லைன்னா பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய செய்தியாளர் சந்திப்புகளில் பேசும்போது, ட்விட்டரில் உங்களுடைய வீடியோக்களில் மக்கள்கிட்ட பேசும்போது எல்லாத்துலேயுமே அண்ணாமலை அவர்களையே உங்களுடைய டார்கெட்டாக வைக்கிறீங்களா? திமுகவை பற்றி அதிகமான விமர்சனங்கள் நீங்கள் முன் வச்ச மாதிரி நம்ம வைக்கிறீங்க கம்பேரிட்டிவ்லி சொல். அது என்னன்னா முதல் நான் வந்தப்போ வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணல, அண்ணாமலையும் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் கணபதி ராஜ்குமார் ஒரு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி, ஆமாம் ஐம் வெயிட்டிங்னு ஒரு ஹெல்தி டிபேட்டுக்காக கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வரல, நான் விட்டுட்டேன். நான் அவரை பற்றி பேசவே இல்லை, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கோட்டா, எம்எல்ஏ கோட்டா அதுன்னு என் தந்தையை தவறா இல்லை என்னை பற்றி ஒரு தவறான தகவல் சொல்லி ஃபேக்ட் செக்கெல்லாம் நீங்களாம் பண்ணீங்க, தப்புன்னு கூட போட்டிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் திரும்ப அவர் பேசுனதுக்கு பதில் கொடுத்தேன். அப்புறம் அப்படியே வந்து போய் விட்ட வேலை பாச்சே தவிர பிரதானமாக அண்ணாமலை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. என்னோட என்னென்னா, நான் கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன செய்வேன் அதை எடுத்து சொல்ல போகிறேன். மக்கள் பிடிச்சா ஓட்டு போட போகிறாங்க. பிடிக்கிற அளவு பிடிச்சிருக்கு, ஓட்டு உறுதியாக விழுவும். இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க மக்கள் பாஜகவை ஏற்றுக்கல, அதில் ஒரு இன்னும் எதிர்ப்பு மனநிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் களத்தில் பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்டில் திமுக பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறத பார்க்க முடியுது. உங்கள் மேலே வைக்கிற விமர்சனமே ஸ்டில் பாஜகவும் அதிமுகவும் ஒரு கள்ள கூட்டணியில் இருந்துகிட்டே இருக்காங்கிற விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு சிரிச்ச முகத்தோட பிரதமர் மோடிகிட்ட பேசிட்டு இருக்காருங்கிற விஷயத்தெல்லாம் ஃபோட்டோவாக காமிக்கிறாரு. மக்கள்கிட்ட இன்னும் அந்த ஒரு சந்தேகம் இருக்காது. அது நாங்கள் கூட்டணியில் இருந்தப்ப பேசினது. ஒரு மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி கூட கூட்டணி வரைக்கும். அதுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலினும் கேலோ இந்தியான்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்து, அது வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு, கேலோ இந்தியாங்கிற ஹிந்தி பேர் உள்ள ஒரு ஃபங்க்ஷனு கண்டிப்பாக நடத்தி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவங்களே போய் அவங்க ஸ்டாலின் தனி ஒரு அப்பாயின்மெண்ட்டு, உதயநிதி ஸ்டாலின் தனி அப்பாயின்மெண்ட், மோடி கூட்டு வந்து கைகோத்து நடந்து சிரித்து வந்து ஃபங்க்ஷன் நடத்தி இத்தனை பண்ணது அவங்க தான். இன்னைக்கும் வந்துட்டு வெள்ளக்குடையை பிடிச்சிட்டு போய் நின்னாங்க. எதிர்கட்சியா இருக்கப்ப என்ன பண்ணாங்க, கோபேக் மோடின்னு சொல்லி டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் அதே கருப்பு கடை பிடிக்கும்? அரசு நிகழ்வுகளுக்கு வரும்போது வரவேற்கிறாங்க சார். ஆனா பிரச்சாரங்கள்ல இல்ல கொள்கை ரீதியா பேசுறது என்னவா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இல்ல கொள்கை ரீதியா இப்ப சொல்றாரு, நேத்து ட்வீட் போட்டிருக்காரு, கலவர பூமியா மாத்த ட்ரை பண்ணாதீங்க, அமைதி பூங்காவான தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாரு. அவரு அந்த மாதிரி ஹார்ஷா அதிமுக இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கடுமையா எதிர்த்துட்டு இருக்கோம். நீங்க வாங்க என்னென்ன பேசணும்னு. அண்ணாமலை அவர்களை திட்டுறீங்க சார். மோடியை திட்டிட்டு தான் இருக்கோம், பாஜகவும் திட்டிட்டு இருக்கோம். நான் போற இடத்துல என்னங்க சொல்லிட்டு இருக்கேன், மதவாத இயக்கம் பாஜக அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த இடத்துல மக்களை பிரிச்சு ஒரு கட்சி வளரணும்னு நினைக்குதோ அந்த கட்சி நாட்டுக்கு அழிவு மட்டும்தான் கொடுக்கும். ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். அதே மாதிரி தான் இது வரைக்கும் மோடி ஒரு பிரஸ் மீட்டாவது கொடுத்துருப்பாரா? ஏதாவது பேசியிருப்பாரா? அவர் பாட்டுக்கு ஆட்டோக்ராட்டிக்கா இருக்காரு. அவர் என்ன பண்ணுவோ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம். பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது. இது தமிழக மக்களும் முடிவு பண்ணங்காட்டிக்கு தான் அவங்களால தமிழ்நாட்டில் வளர முடியல. இப்போ வளர்ந்துருக்கேன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிறாங்களா? இல்லை. நான் யாரையும் அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், என்னால் நான் வந்து அண்ணான்னு கூப்பிட்றேன்னா அது ஸ்டாலின் அவர்களை தான் சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு ஒரே வீடியோவில் ராகுல் காந்தியோட வீடியோ திமுக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ஒரு வைரலான விஷயமா இந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு வரும்போது நடந்த விஷயத்தை பார்க்குறீங்களா? இல்லை, அதெல்லாங்க சும்மா ட்ராமா தாங்க. ராகுல் காந்தி அவர் வந்து ஹீ கேன் டூ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ட் டைம் பாலிட்டிஷியன் மாதிரி திடீர்னு வர வேண்டியது, அப்புறம் திடீர்னு பிக்சர்லேயும் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு வர வேண்டியது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான ஒரு ஆளும் கட்சி எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியும் தேவை. காங்கிரஸ் வந்து இண்டிவிஜுவலாக இன்னும் பலமாகணும்னு நான் சொல்கிறேன். கட்சி நல்லா பலமாகி நல்லா சண்டை போடுங்க, அப்படிதான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம், தமிழ்நாடோட வளர்ச்சி இருக்குன்னா அஇஅதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணி இத்தனை திட்டங்கள் கொடுத்தங்காட்டிக்கிற புரட்சி தலைவர் கொடுத்தாரு, புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்தாரு. கோவை எடுத்துட்டிங்கன்னா எல்லா திட்டம் எஸ்பி வேலுமணியன் அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தாங்க. அப்படி அக்ரெசிவாக இருக்கணும் சார். இப்போது ஃப்ளைட் டிக்கெட்ஸு ஏர்லைன்ஸ் குறைய கம்மி ஏர்லைன்ஸ் இருக்குன்னா ப்ரைஸ் மோனோபோலி மாதிரி ஆயிடுது. ஒரு கம்பெனிக்கே மோனோபோலி இட் இஸ் நாட் குட். இன் பாலிடிக்ஸ் மோனோபோலி, டியோபோலியே குட் கிடையாது. அதாவது வந்து ஒரு நபர்கிட்ட மட்டும் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு
இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோடியை முன்வைக்கிறாங்க. இவங்க இந்தியா கூட்டணிக்கு வந்து மோடியை எதிர்க்கிறாங்க. மேபி இவங்கலேருந்து யாராவது ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டராக வருவாங்க நாங்கள். பட் உங்கள்கிட்ட ஒரு கூட்டணியே இல்லையே. நேஷனல் வைட்லையும் கேட்குறேன், தமிழ்நாட்டிலையும். என்ன பிரயோஜனம் சார்? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு எங்கள் ஏரியா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு எம்பி, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு எம்பி, யாருங்கிற எண்ணம் நமக்கு தெரிஞ்சாதானே சார் உங்களை எம்பி ஆக்க முடியும். அதுதான் சார், நாங்கள் தான் வந்து மக்கள் பிரதமர் அப்படின்னு முன்னாடி நின்றுருக்கோம். மக்களுக்கான திட்டங்கள் தான் பிரதமர்னு முன்னாடி நின்றுருக்கோம். ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணியில் இருந்தப்போ கூட பிரச்சனை, காவிரி பிரச்சனை அது வந்தப்போ பாராளுமன்றத்தையே முடக்கணும். திமுக என்ன பண்ணுச்சு? எதுவுமே பண்ணல. ஒன்றுமே, ஒரு கைவிரல் அசைவு கூட இல்லை. இன்னொரு டேட்டா பாயிண்டோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் மொத்தமாக எம்பி நிதி இருக்கு இல்லைங்களா, அதில் அவங்களுக்கு அலோகேட் பண்ணதில் 25% தான் திமுக எம்பிக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. 70% மொத்த தமிழ்நாட்டிலேயே 70% யூஸே பண்ணல அந்த ஃபண்டை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் எம்பியாக உங்களுக்கு அலோகேட் பண்ணுற 5 கோடி இருக்குன்னா எதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க? இப்போ அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணணும் அலோகேட் பண்ணுறாங்க. அதில் வெறும் 75% நீங்கள் யூஸ் பண்ணல, 25% தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த அளவு மெத்தனை போக்கோடு நீங்கள் இருக்கீங்க? அப்போ இங்கே அந்தளவு வேலை இல்லையான்னு இல்லை, அவ்வளோ வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க நம்ம எம்கே ஸ்டாலின் எங்கேயுமே எங்கள் எம்பிக்கள் பண்ண சாதனைகளும் அவங்க பண்ண ஒர்க்குன்னு சொல்லி ஓட்டே கேட்கல. ஏன்னா எதுவுமே அப்படி இல்லை. இன்னைக்கு உதயநிதி ஒத்த செங்கல் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டுருக்காரு தவிர, அவர் ப்ராப்பராக உள்ளே போய் அவங்க எம்பிக்கள் இருந்தப்போ எய்ம்ஸ்க்காக ஏதாவது குரல் கொடுத்தாங்கன்னு இல்லை. இல்லை, இது ஒரு 2ஆம் சுதந்திர போராட்டம் மாதிரி. மோடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும்னு அவங்க வைக்கிற பிரச்சாரத்தை வந்து மோடி எதிர்ப்பு வாக்குகள் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையாதான்? நீங்கள் வேற அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சு நிற்கிறீங்க. திமுக கூட்டணிலேருந்து சில கட்சிகள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, யாரும் வரல. அப்படியெல்லாம் இல்லைங்க. 2014 வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நின்று ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. 2016 வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நின்று ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ இது 2 தடவை நீங்கள் சொன்னீங்களா? இன்னொரு டேட்டா நான் சொல்கிறேன். 2001, 2006 5 வருஷம் ஆட்சி பண்ணி அம்மா அதுக்கப்புறம் 63 சீட்டு ஜெயித்தோம். 2011, 2021 10 வருஷம் ஆட்சி. 5 வருஷம் ஆட்சியை விட 10 வருஷம் ஆட்சியில் பேசிக் ஆன்டி இன்குபன்சி அதிகமாக தான் இருக்கும். அங்கே எங்களோட சிஎம் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்கள் தான் நிறுத்தினோம். ஆனால் 66 சீட்டு ஜெயித்தோம். அதாவது அதிமுக வரலாறுலேயே எதிர்கட்சியாக இருக்கிற அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிச்சது அதுதான். பாஜக கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களோட லீடருக்கு கிளியர் அக்செப்டன்ஸ் வந்தது. இவ்வளோ ஒரு மேண்டேட் அம்மா இருந்தப்ப இருந்ததை விட நல்ல மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க பாஜக கூட்டணியில் வேற உங்களுடைய அதிமுகவின் வாக்குகளை வாங்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள்லாம் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாக்கு வங்கி கிடையாதுங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, கருத்து கணிப்புன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மீடியாவில் சில பேர் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதெல்லாம் யூகத்தின் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவே டிடிவி பக்கம் வருங்கிறாங்க. யாருங்க டிடிவி? அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அண்ணாமலை சொல்லுவாருங்க. அண்ணாமலை வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தோல்வி பயத்தில் எதெல்லாம் வாய்க்கு வளரிட்டு இருக்காரு. அவ்வளோ டிடிவி பக்கம் வரும்னா முதல் கூட்டத்துக்கு டிடிவி ஸ்டேஜ்லேயே ஏற்றாமல் கூப்பிடாம வெளியில் வச்சுருந்தீங்க. அவ்வளோ பெரிய ஆள் டிடிவினா, அதிமுக வந்துருங்க அதிமுக வந்துருங்கன்னு கடைசி வரைக்கும் நீங்கள் கெஞ்சிட்டு தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டாங்கிறது பல தடவை சொல்லி புரிஞ்சு என்ன பண்ணி முடியலங்கிறதுக்கப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் தானே சேர்த்துட்டீங்க. அப்போ டிடிவி அப்பவே கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாபெரும் தலைவர் தானே. அதிமுகவினர் அவருக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாரு சார். அதிமுகவில் யாரும் அளிக்கணும். அதிமுகவினர் இரட்டை இலைக்கு தான் வாக்களிப்பாங்க. இரட்டை இலை தான் அதிமுக, அதிமுக தான் இரட்டை இலை. இது எல்லாமே வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் இருக்குது. அதுக்கு தான் அதிமுகவின் வாக்கு வரும், மக்களின் வாக்கு வரும். கோவை தொகுதியில் எம்பி ஆகும் பட்சத்தில் உங்களுடைய கனவுகளாக என்னவெல்லாம் இருக்குது? இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற நேட்டிவ் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மில் தொழில், பம்பு, மோட்டார் மேனுஃபேக்சரிங், கிரைண்டர் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் விசைத்தறி, கைத்தறி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஜுகேஷனல் ஹப்பாக இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்யூனிகேஷன், வேறு நிறைய ஸ்கில், லேக் ஆஃப் ஸ்கில்னால அவங்களால எம்ப்ளாய் ஆக முடியல. வெளியில் அதுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3வது ஸ்கில்டு பீப்புள் ஆல்சோ கொஞ்சம் பெங்களூருக்கு, சென்னைக்கெல்லாம் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடி கம்பெனிஸ் வருது. இன்னும் ஒரு பிக்கர் ஐடி ஹப்பாக எப்படி மாற்றலாம்னு நினைக்கிறேன். 4வது தொழில் முனைவோர்கள், ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் நிறைய க்ரியேட் ஆகணும்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரணும். அதுக்கு ஸ்டார்ட் அப் ஹப்பாக பெங்களூரை பார்க்குறாங்க. இப்போ கோயம்புத்தூரை பார்க்கல. கோயம்புத்தூர் ஹேஸ் அ பெட்டர் ப்ராஸ்பெக்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். நீர் மேலாண்மை. ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த கேமரா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் இல்லாமல் உயிர் வாழலாம். அடுத்த வருஷம் கூட வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோறு தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. இன்றைக்கி தண்ணி பில்லூரில் 20 நாளைக்கு வர அளவுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி வந்து மழையை மட்டும் நம்பியிருக்கும். அப்போ மழை வந்து எப்படி நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறது, வர்ற நீரை சேவ் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்ணுறது, ரெனியூவபிள் ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்ஸஸ்க்கு எப்படி போகிறது. ஸோ இந்த மதர் எர்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம வாழும்போது வந்து நம்ம வரும்போது நல்லா இருந்தது.
இதே மாதிரி விட்டுட்டு போகணும் வருங்கால சந்ததிக்கு. விடாமல் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பணம் காசு சேர்த்து வச்சுட்டு போய் யூஸ் கிடையாது. இங்கே தங்குறக்கே வாழ்றதுக்கே அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணின்னு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், கிரீன் கவர் நிறைய ட்ரீஸ் கொண்டு வரணும், சீமை கருவேலம், பார்த்தீனியம், இந்த மாதிரி விஷயங்கள் நிலத்த நீரை ரொம்ப உறிஞ்சி இது பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணணும். அப்புறம் லிட்டர் வந்து ரோட்டில் போட்டு இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் ஆல்ரெடி சிங்காலூர் லிட்டர் ஸ்பாட்ஸ்னு நிறைய கூகுள் மேப் எடுத்து டேக் பண்ணியெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணல. இந்த மாதிரி எம்பி இதுக்கெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் பெரிய லெவலில் டெவலப். நீங்கள் நிறைய கனவுகள் வச்சுருக்கீங்க. ஆனால் பாஜக ஆட்சி தான் மீண்டும் மலரப்போகுது, நான் இங்கே எம்பி ஆகும் பட்சத்தில் நான் ஒரு 500 நாளில் 100 வாக்குறுதிகளை நிறைவேற்றுன்னு தேர்தல் அறிக்கையை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. கடந்த 10 வருஷம் மோடி இருந்தப்போ, சரி அவர் வந்து 3 வருஷம் தான் அண்ணாமலை 3 வருஷம் தலைவராக இருந்தப்போ, இந்த 100ல் ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்ற காமிச்சிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன், 99 விஷயத்த பண்ண போகிறேன்னு சொன்னால் கூட நான் கையெடுத்து கும்பிட்டுருவேன். ஒரே ஒரு விஷயம் கூட பண்ணாமல் 3 வருஷமாக இங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸ் போய் ஜிஎஸ்டி பிரச்சனை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி ஒன்றும் பண்ணல. ஒரு த்ரெட்டு, டெக்ஸ்டைல் த்ரெட்டோட ரேட் வந்து ஒரு கார்பரேட்டுக்கு போய் இவ்வளோ வருது, பட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஜவுளி தொழில் அலையுதுன்னு போய் பண்ணி ஒன்றும் பண்ணல. கைத்தறிக்கு ஒன்றும் பண்ணல, விசைத்தறிக்கு ஒன்றும் பண்ணல, இங்கே மில்லுக்கு எதுவுமே பண்ணல. ஒரு எம்பியா இல்லைல்ல சார்? எதுக்கு சார் எம்பியா இருக்கணும்? மோடியை போய் பார்க்குறீங்க, அவரு கூடயே காரில் போகிறேன். அதான் நான் சொல்கிறேன், அவரோட நோக்கம் எம்பி ஆகிறது தான், மக்களுக்கு சர்வ் பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறேன் சார், நான் கூட தான் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. ஒரு ஃப்ரீ பீப்புள் சர்வீஸ் சென்டர் நடத்திட்டு வந்து 25,000 குடும்பத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே சேவைகள் பண்ணியிருக்கேன். 3 நாள் முன்னாடி தண்ணி வரலன்னு எனக்கு கூப்பிட்டாங்க இங்கே உப்பிலிப்பாளையம் ஏரியாவில். நான் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாதுன்னு சொல்ல. ஒரு மக்கள் நம்மளை அப்ரோச் பண்ணி ஒரு குறை சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்வீஸ் மைண்டட் பீப்புள்னா யூ ஷுட் கோ ஆல் த வே அவுட் அண்ட் சர்வ் தெம். நான் உடனடியாக கூப்பிட்டு என்ன நல்லா பண்ண முடியும் பண்ணி அந்த தண்ணி வரைக்கிற வேலையை பண்ண தண்ணியும் வந்துச்சு. நான் வந்து எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லைன்னு சொல்ல. எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லைன்னு சொல்றது ஒரு சுயநலமான கருத்து, ஒரு குறுகிய மன. நீங்க வந்து ஒரு கட்சியோட தொண்டன், நான் அது பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க சார். அவர் வந்து மாநில தலைவர் சார், கட்சியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நிறைய வேற சார். அப்ப அவர் செல்ஃப் சென்டர்டா அவர் கட்சியை மட்டும் தான் வளர்ப்பாரு. இங்க வந்து அப்ப 3 வருஷம் மக்கள் வந்து ஜிஎஸ்டி பிரச்சனால் தொழில் முடங்கி 50% விசைத்தறி இருக்கிறது குறைஞ்சு, இங்க வேலை வாய்ப்பு போய் ஸ்கிராப்புக்கு நிறைய போய் இதெல்லாம் போனா பரவாயில்ல. நீங்கள் எம்பி ஆனதுக்கப்புறம் எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் இல்லை எல்லாரும் தொழிலெலாம் நஷ்டமானதுக்கப்புறம் வந்து நான் எம்பி ஆக்கிட்டீங்க, அதனால இது ஒன்று பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணுவீங்க. இது நியாயமா? இல்லை கட்சி வளர்க்குறதுக்கு அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க, பண்ணட்டும், வேணான்னு சொல்ல. ஒரு 10 நிமிஷம் மோடி கூட போய் இதை எடுத்து கொடுத்து 2 ஜிஎஸ்டி பிரச்சனை தானா 10,000 வாழ்வாதாரமானும் தொழில் மேலாகும்னா அது நியாயமா? பொய்யுக்கும் மெய்யுக்கும் மக்களுக்கே வித்தியாசம் தெரியும். மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். நேரடியாக நீங்க மக்களை பார்த்து ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நான் குறுக்கிடாம என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. ஒரு பக்கம் திமுக எதுவுமே செய்யாமல் செவிசாய்க்காமல் 3 வருஷம் கரண்ட் பில் அதிகமாச்சு, இங்கே தொழில் நடத்த முடியல, விலைவாசி அதிகமாச்சுன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு குடும்ப சார்ந்த கட்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக, அண்ணாமலை இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், 500 நாள் 100 சொல்கிறாரு. இந்த 20,000 புக்கு படித்தேன்னு சொன்ன மாதிரி தான். அவர் பண்ணணும்னு நினச்சிருந்தா 3 வருஷத்தில் அந்த 100 விஷயத்தில் ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணல. அவர் சுயநலமாக பார்த்தாரு, எம்பி ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்குறாரு. கரூர் மக்களுக்கு போய் நின்று தோத்தாரு, இப்போ வரைக்கும் என்ன பண்ணல, இங்கே வந்திருக்காரு. நான் அப்படி இல்லை, எம்பி எம்எல்ஏ எதுவுமில்ல, ஒரு சாதாரண ஆள். நான் வந்து ஒரு பிஇ எம்பிஏ படித்து இந்த ஊரில் படித்து வளர்ந்தவன். கோயம்புத்தூர் நல்லா டெவலப் ஆகணும்னு மனசார நினைக்கக்கூடிய ஆள். ஒரு பேஷனேட்டாக இருந்தாலும் எங்களோட ஸ்கூல் காலேஜ் யார் படித்தவங்ககிட்ட வேணால் கேட்டு பாருங்க. 16 வயசுலேருந்து நான் வந்து அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறத இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எம்பி எம்எல்ஏ இல்லாட்டியும் ஒரு ஃப்ரீ பீப்புள் சர்வீஸ் சென்டர் வச்சு 25,000 குடும்பத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே சேவைகள் பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், உங்களை நம்பி தான் நான் களத்தில் நிற்கிறேன். இந்த பக்கம் அதிகார பலம் இருக்கிற மோடி அண்ட் ஸ்கோ இருந்தாலும், இந்த பக்கம் பண பலம் இருக்கிற திமுக கோ இருந்தாலும், மக்கள் பலத்தோட இங்கே இருக்கிற யூத், இங்கே இருக்கிற பெண்கள், இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் நம்பி, உங்களை நம்பி நான் களத்தில் நிற்கிறேன். கோயம்புத்தூர்காரன் நம்பி நிற்கிறேன். என்ன வாக்களித்து ஜெயிக்க வைங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூரை டெவலப் பண்ணலாம். ஏன்னா நான் எம்பி, ஆனால் நான் எம்பி இல்லை, நாம் எல்லாரும் எம்பி. நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி.